K for kid. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஊர்ல வான்மதி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் வான்மதினா உயிர். ஸோ அவளுக்கு எல்லாம் அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லமாக ஆசையாக வளர்த்தாங்க வான்மதியை. வான்மதி இப்போ பெரிய பொண்ணாயிட்டா. ஸோ காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்கா வான்மதி இப்போ. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெருமை. வான்மதி எவ்வளோ சூப்பராக பெரிய கம்பெனியில் நிறைய சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு வான்மதியை நினச்சி. ஸோ வான்மதி வேற ஒரு பெரிய சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அம்மா அப்பாவும் அவங்களோட கிராமத்து வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ வான்மதி அப்பா அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் பணம் கொடு. அவளும் அவள் ஏர்ன் பண்ணுற மணி, சம்பாதிக்கிற பணம் எதுவுமே வீட்டுக்கெலாம் கொடுக்கவே மாட்டான். ஸோ வான்மதி ஜாலியாக இருப்பா. பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்குவா, பிடிச்ச இடத்துக்கு போவா, பிடிச்சதை சாப்பிடுவா. அவள் ஏர்ன் பண்ணுறது, அவள் சம்பாதிக்கிறது ஃபுல்லாகவே அவளுக்கு தான். ஸோ அப்பா அம்மாவுக்குலாம் அவள் எதுவுமே கொடுத்ததே கிடையாது. அவங்க அப்பா அம்மாவும் எதுவுமே கேட்டதே கிடையாது. பிகாஸ் அவங்க அப்பா வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்க அப்பாவே அவங்களோட செலவெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, வான்மதியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால பாவம் அவரால் எந்த வேலைக்குமே போகவே முடியல. ஸோ வீட்டிலே தான் இருந்தார். கொஞ்ச நாளாக அவங்க வீட்டில் இருந்த பணமும் சரியாக போயிடுச்சு. ஸோ அவங்க வீட்டில் பணமும் அவ்வளோவா இல்லை. ஸோ வான்மதியோட அம்மா வான்மதிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பணம் கம்மியாக இருக்குது வான்மதி, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவராலையும் வேலைக்கு போக முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. வான்மதிக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும். ஆனால் வான்மதி அதை கண்டுக்கவே மாட்டா. ஓ அப்படியாம்மா, அப்பாவுக்கு உடம்பு நல்லாயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் மம்மி, கொஞ்ச நாளாக எல்லாம் சரியாயிடும், இப்படியே ஃபோனில் ரிப்ளை பண்ணுவாள் ஒழிஞ்சு அவள் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே பணமே கொடுக்கவே மாட்டான். ஒரு நாள் அவங்க அம்மா வாயை விட்டு கேட்டுட்டாங்க, என்னால் முடியல வான்மதி, என்கிட்ட பணமே இல்லை, கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வான்மதி, இதான் இவங்கள்ட்ட பிரச்சனை, கொஞ்சம் ஜாலியாக இருக்க விட மாட்டாங்களே, பணம் கொடு அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனா போதுன்னு கொஞ்சமாக பணம் கொடுக்குறான். பாவம் அது ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான், அவங்களுக்கு பத்தவே பத்தாது வான்மதியோட அப்பா அம்மாவுக்கு. பட் அவங்களும் பாவம் அவளுக்கு செலவு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை எதுவுமே கேட்கல. அவங்களும் அதுலேயே வச்சு மேனேஜ் பண்ணாங்க. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமலே கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் வேலைக்கு போயிட்டு ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வான்மதி ஒரு டூர் போகிறான். ஸோ தாய்லாந்துக்கு போகிறா அவள். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடலாம் ரொம்ப ஜாலியாக நம்ம வெளியில் போகிறோம் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போகிறான். அங்கே ஒரு பயங்கரமான ஒரு கேவில் ஒரு மேஜிக்கல் மிரர், ஒரு மந்திர கண்ணாடியை வான்மதி பார்க்குறான். ஸோ அந்த மந்திர கண்ணாடியில் ரொம்ப செலவு பண்ணி, ரொம்ப காஸ்ட்லி அந்த மந்திர கண்ணாடி. அந்த மந்திர கண்ணாடியில் நம்ம ஒரு டேட் சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டேட்டில் எக்ஸாக்டாக என்ன நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்குலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாதுல்ல. நாம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்தது, நம்ம இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத அந்த மந்திர கண்ணாடியில் நம்மளால் பார்க்க முடியும். நாட் லைக் வீடியோ, பட் அது நம்மளே அங்கே இருக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த மந்திர கண்ணாடி வேலை செய்யுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம மந்திர கண்ணாடியில் போய் இந்த டேட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், அந்த டேட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. உடனே வான்மதி யோசிக்கிறான், லைஃப்பில் ஒரு பெஸ்ட் டே எந்த டே அப்படின்னு யோசிக்கிறான். சின்ன வயசில் ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் நம்மளை ஒரு தடவை ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்களே, நம்ம ரைட்லலாம் கூட்டிகிட்டு போனாங்க, கேட்ட டாயெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை விட த பெஸ்ட் திங், திருப்பி வரும்போது அப்பா நம்மளை தோல்லையே தூக்கி வச்சுட்டு ஊரை சுற்றி காமிச்சு வந்தாரு. உயரமாக அந்த ஊரை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தது. வாவ், அந்த டேட்டை சொல்லி நம்ம அந்த மந்திர கண்ணாடியில் அந்த டேட்டை இன்னொரு தடவை நம்ம அதே மாதிரியே லிவ் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ ஜாலியாக இருந்ததுல அந்த சைல்ட்ஹுட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த டேட்டை சொல்லி அந்த மந்திர கண்ணாடியில் பார்க்குறான். ஸோ அந்த டேட்டும் வந்துடுச்சு. அந்த டேட்டில் பார்த்தா ரொம்ப ஜாலியாக வான்மதி நினச்ச மாதிரியே அந்த இதில் அவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் போகிறா ஜாலியாக. அவங்க அப்பா அம்மா அவளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க.
அப்புறம் ஒரு டாய் ஷாப்பில் போய் இது எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு அழுவுறா பாட்டுக்கு. அவங்க அப்பா வாங்கி தரதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. உடனே முறைக்கிறாங்க அங்கே வான்மதியோட அம்மா, உங்கள்கிட்ட காசே இல்லையே அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சின்ன வயசுல வான்மதிக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி. இப்போ மந்திர கண்ணாடியில் பார்க்கும்போது தான் அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரியுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவள் கவனிக்கிறா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்குறா. பார்க்கும்போது பார்த்தா அவங்க அப்பா பாக்கெட்டில் பார்த்தா கொஞ்சம் காசு தான் இருந்தது. அதில் அந்த டாயெல்லாம் வாங்க முடியாது. டாய் வாங்கலாம் அவ்வளோதான். திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு, லஞ்சு சாப்பிட்ற, டின்னர் சாப்பிட்றதுக்குலாம் அவங்கள்ட்ட காசே இல்லை. ஸோ அவங்க அப்பா வந்து பாவம் குழந்தை ஆசைப்படுறா, வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் சரி சரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க அப்பா வான்மதி ஆசைப்பட்டான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அந்த டாய் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரே குஷி, ஏ அப்படின்னு சொல்லி குதிச்சு அந்த டாயையும் வாங்கிட்டாங்க. அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வான்மதி கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் வித் ரெயின்போ ஸ்ப்ரிங்க்லிங்ஸ், அப்புறம் வேஃபர்ஸ், செர்ரிஸ் எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க. வான்மதிக்கு ஒரே குஷி, ஜாலியாக சாப்பிட்றா. இது அந்த ஸ்க்ரீனில் இருக்க குட்டி வான்மதி, இதெல்லாம் பெரிய வான்மதி பார்த்துட்ருக்கா. ஸோ பார்க்கும்போது பார்த்தா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றா. அப்போ தான் பெரிய வான்மதி கவனிக்கிறா, அப்பாவும் அம்மாவும் கப்பில் ஐஸ்கிரீமே இல்லை, இவன் மட்டும்தான் சாப்பிட்றா. அப்பா அம்மாவும் வந்து ஏதோ சமாளிச்சிருக்காங்க. அப்போது எங்களுக்கு சளியாக இருக்குடா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட அப்போது காசு இல்லை. ஸோ அதனால் வான்மதிக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வான்மதி இப்போ தான் பார்க்குறா. அப்போ சின்ன வான்மதி அந்த ஐஸ்கிரீம்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு, அப்பா எனக்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பா அதுவும் அவளுக்கு வாங்கி தராங்க. அப்பாவும் அம்மாவும் எதுவுமே சாப்பிடல. வான்மதி கூட வந்துட்டு இருக்காங்க. குழந்தை ஆசைப்பட்டான்னு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க அப்பாட்டையும் அம்மாக்கிட்டையும் பஸ்ஸு கூட காசு இல்லை. ஸோ அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, வான்மதியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு, இங்கே வா, நம்ம இந்த மாதிரி ஊரை சுற்றி நீ பார்த்ததே கிடையாது, வா நம்ம ஜாலியாக பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜாலியாக வேடிக்கை காட்டிகிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசு இல்லை திருப்பி பஸ்ஸில் போகிறதுக்கு. அதனால அவங்க 2 பேரும் நடந்தே வராங்க. வான்மதி சின்ன குழந்தை இல்லையா, அவளால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா தோளில் தூக்கி வச்சுட்டு, நான் உனக்கு ஊரை சுற்றி காட்டிட்டே நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தோளில் தூக்கி வச்சுட்டு சுற்றி காட்டிகிட்டே போகிறாங்க. அதை பார்த்த உடனே வான்மதிக்கு அழுகையாக வந்துருச்சு. அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏன்டி மந்திர கண்ணாடியை பார்த்துட்டு அழுகுற, என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவள் எதுவுமே சொல்லலை. அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறான், ஐயோ எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்காக எவ்வளோ விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. எனக்காக அவங்க சாப்பாடை விட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களோட கம்ஃபர்ட்டை விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அவங்களுக்கு கேவலம் கொஞ்சம் பணம் அனுப்புறதுக்கு போய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டா வான்மதி. வீட்டுக்கு ஓடி வரா. நேராக தாய்லாண்ட்லேருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அம்மா ரொம்ப சாரிம்மா, நான் ஒரு கெட்ட பிள்ளை ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, வாங்க நம்ம எல்லாரும் சிட்டிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவையும் அவள் கூடவே அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இப்போ வான்மதி அவங்க அம்மாவும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறா. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும், வான்மதியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக இருப்பாங்க. இப்போ வான்மதி என்ன ஆச்சு, அவளுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சோடனே அவளுக்கு ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் வந்துருச்சு. எல்லாம் எனக்கு தான், நான் எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவன் மனசில் இருக்க லவ்வே போயிடுச்சு. பட் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வான்மதியை லவ் பண்ணதுனால தான் அவங்கள பற்றி கூட கவலைப்படாமல், அவங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க ரொம்ப தூரம் நடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய வான்மதிக்காக கொடுத்தாங்க. ஸோ எப்போவுமே அன்பு நிறைய இருக்கும். அப்போ தான் நம்மளால் அடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்க முடியும். யாரெல்லாம் நிறைய எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ they love others, அதான் அர்த்தம். ஓகேவா? இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கூட இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஒரு ஸ்நாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடாம எடுத்து வச்சுருப்பாங்க. அது கூட இட்ஸ் மீனிங் ஆஃப் லவ் தான். ஸோ அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா நமக்காக நிறைய வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா
நாட் தட் அவங்களுக்கு நிறைய காசு இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தே லவ் அஸ் ஸோ மச். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நமக்கு கிடைக்காது கூட நம்ம குழந்தைக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாளே அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அன்பு தான். ஸோ இதே தான் வெளியிலையும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணுவீங்க, நிறைய கொடுப்பீங்க. அப்போ இட் ஷோஸ் யுவர் லவ். நீங்கள் எவ்வளோ அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காட்டுது. இதே உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு எதுவுமே ஷேர் பண்ண மாட்டீங்க, அப்படி தானே? ஸோ எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக இருக்கணும், எல்லார்ட்டையும் ரொம்ப அன்போடு இருக்கணும். அதை தான் திருவள்ளுவர் இந்த கதையில் சொல்கிறார். ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருந்துதா? இன்னொரு கதையில் பார்க்கலாமா? Bye bye.